10/4/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா. இனிமையான குழந்தைகளே, தனது முன்னேற்றத்திற்காக தினந்தோறும் அன்றைய கணக்கை பாருங்கள். முழு நாளிலும் நடத்தை எப்படி இருந்தது? யஜ்ஞத்திற்கு நேர்மையாக இருந்தேனா என சோதித்து பாருங்கள். கேள்வி: எந்த குழந்தைகள் மீது தந்தைக்கு மரியாதை இருக்கின்றது? அந்த மரியாதையின் அடையாளம் என்ன? பதில்: எந்த குழந்தைகள் தந்தையிடம் உண்மையானவராக, யஜ்ஞத்திற்கு நேர்மையாக, எதையும் மறைக்காதவராக இருக்கின்றாரோ அந்த குழந்தைகள் மீது தந்தைக்கு மரியாதை இருக்கின்றது. மரியாதை இருக்கும் காரணத்தால் செல்லமாக அன்புடன் அவர்களை மேலே தூக்கிவிடுகிறார். சேவைக்கும் அனுப்பி வைக்கிறார். குழந்தைகளுக்கு உண்மையை சொல்லி ஸ்ரீமத் உயர்ந்த வழி எடுத்துக்கொள்ளும் புத்திசாலித்தனம் இருக்க வேண்டும். பாடல்: சபையில் எழுந்த தீபம். ஓம் சாந்தி. இப்போது இந்த பாடல் தவறாக உள்ளது. ஏனென்றால் நீங்கள் தீபம் இல்லை. ஆத்மாவை உண்மையில் தீபம் என சொல்லப்படுவதில்லை. பக்தர்கள் பல பெயர்களை வைத்துவிட்டனர். தெரியாத காரணத்தால் தெரியாது தெரியாது என சொல்லவும் செய்கின்றனர். எங்களுக்கு தெரியாது, நாங்கள் நாஸ்திகர்கள் என்றாலும் கூட எந்த பெயர் தோன்றுகிறதோ அதனை வைத்து விடுகின்றனர். பிரம்மம், ஜோதி, கல், முள் இவைகளில் கூட பரமாத்மா இருப்பதாக சொல்லிவிடுகின்றனர். ஏனெனில் பக்தி மார்க்கத்தில் யாரும் தந்தையை சரியாக தெரிந்து கொள்ள முடிவதில்லை. தந்தையை வந்து தனது அறிமுகத்தை கொடுக்க வேண்டியுள்ளது. சாஸ்திரங்களில் கூட தந்தையை பற்றிய அறிமுகம் இல்லை. எனவே நாஸ்திகர் என்று கூறப்படுகிறது. இப்போது குழந்தைகளுக்கு தந்தை அறிமுகம் கொடுத்துள்ளார். ஆனால் தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தை நினைவு செய்வதில் மிகவும் புத்தியின் வேலை உள்ளது. இந்த சமயம் புத்தி கல்லாக உள்ளது. ஆத்மாவில்தான் புத்தி உள்ளது. கர்மேந்திரியங்கள் மூலம் ஆத்மாவின் புத்தி தங்கம் போன்று உள்ளதா அல்லது கல்லாக உள்ளதா என்பது தெரிந்துவிடும். அனைத்தின் ஆதாரம் ஆத்மாவில் உள்ளது. மனிதர்கள் ஆத்மாவே பரமாத்மா, அதில் எதுவும் ஒட்டாது, ஆகவே என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என சொல்லிவிடுகின்றனர். மனிதர்களாக இருந்தும் தந்தையை தெரிந்து கொள்ளவில்லை. மாயாகிய ராவணன் அனைவரின் புத்தியையும் கல்லாக்கிவிட்டது என்று தந்தை சொல்கின்றார். நாளுக்கு நாள் அதிகமாக தமோ பிரதானமாகி வருகின்றனர். மாயின் வேகம் அதிகமாக உள்ளது. திருந்துவதே இல்லை. இரவில் முழு நாளுக்கான தனது கணக்கு வழக்கை பாருங்கள். நான் என்ன செய்தேன் என்று. நாம் தேவதைகள் போல உணவு உண்டுமா? நடத்தை சட்டப்படி இருந்ததா அல்லது அனாதைகள் போல் இருந்ததா? இவ்வாறு குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகின்றது. தினம்தோறும் தனது கணக்கு வழக்கை பார்க்காவிட்டால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படாது. பலரை மாயை அடித்து விடுகிறது. இன்று என்னுடைய புத்தியின் தொடர்பு இன்னாருடைய பெயர் ரூபத்தில் போனது. இன்று இந்த பாவ கர்மம் நடந்தது என்று எழுதுகின்றனர். இப்படி உண்மையை எழுதுபவர்கள் கோடியில் மிக சிலரே உள்ளனர். நான் யார், எப்படி இருக்கின்றேன், என்னை யாரும் முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லை. தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தை நினைவை செய்தால் கொஞ்சம் புத்தியில் ஏறும். நல்ல நல்ல குழந்தைகள் இருக்கின்றனர். மிகவும் நன்றாக ஞானம் சொல்கின்றனர். ஆனால் யோகம் நினைவு கொஞ்சமும் இல்லை என தந்தை சொல்கின்றார். முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஆகையால் பிறருக்கு புரிய வைக்கவும் முடிவதில்லை. முழு உலகின் மனிதர்கள் படைப்பை பற்றியோ முற்றிலும் தெரிந்து கொள்ளவில்லை எனும் போது ஒன்றுமே தெரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். இதுவும் கூட நாடகத்தில் பதிவாகி உள்ளது. நாடகம் மீண்டும் நடக்கும். 5000 வருடங்களுக்கு பிறகு இந்த சமயம் வரும். மேலும் நான் வந்து புரிய வைக்க வேண்டியிருக்கும். ராஜ்யத்தை எடுப்பது என்பது குறைந்த விஷயம் அல்ல. மிகவும் உழைப்பு தேவை. மாயை நன்றாக போர் செய்கின்றது. பெரிய யுத்தம் நடக்கின்றது. மல்யுத்தம் நடக்கிறது அல்லவா? மிகவும் புத்திசாலியாக உள்ளவர்கள்தான் மல்யுத்தம் செய்கின்றனர். என்றாலும் கூட ஒருவர் மற்றவரை மயக்கமடைய செய்கின்றனர் அல்லவா? பாபா மாயின் புயல்கள் நிறைய வருகின்றன, இப்படியெல்லாம் நடக்கின்றது என்றெல்லாம் சொல்கின்றனர்.
அதுவும் மிகச்சிலரே உண்மையை எழுதுகின்றனர், பலர் மறைத்து விடுகின்றனர். நான் பாபாவுக்கு எப்படி உண்மையை சொல்வது, எப்படி ஸ்ரீமத் எடுப்பது என்று புத்தி இல்லை, விவரிக்க முடிவதில்லை. மாயை மிகவும் பலம் வாய்ந்தது என்பதை தந்தைக்கு தெரியும். உண்மையை சொல்வதில் வெட்கம் உண்டாகிறது. சொல்லவே வெட்கப்படும்படியான காரியம் அவர்களால் ஏற்பட்டு விடுகிறது. தந்தையும் மிகவும் மரியாதை கொடுத்து மேலே எழ வைக்கிறார். இவர் மிகவும் நல்லவர், இவரை ஆல்ரவுண்ட் எல்லா விதமான சேவைக்கு அனுப்பி வைப்பேன், அவ்வளவுதான். தேக அகங்காரம் வருகிறது, மாயை நடி கிடைக்கிறது. இவர் விழுந்தார். பாபா எழ வைப்பதற்காக மகிமையும் செய்கிறார். செல்லமான அன்புடன் மேலே எழுப்புவேன். நீங்கள் மிகவும் நல்லவர், ஸ்தூலமான சேவையும் கூட செய்வதில் வல்லவர், ஆனால் இலக்கு மிகவும் உயர்ந்ததென சரியான விதத்தில் அமர்ந்து கூறுகிறார். தேகம் மற்றும் தேகத்தின் சம்பந்தங்களை விட்டுவிட்டு தன்னை அசரீரியான ஆத்மா என புரிந்து கொள்வது இந்த முயற்சி புத்தியின் வேலையாகும். அனைவரும் முயற்சியாளர்கள். எவ்வளவு உயர்ந்த ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. அனைவரும் தந்தையின் குழந்தைகளாகவும் மாணவர்களாகவும் பின்பற்றுபவர்களாகவும் உள்ளனர். இவர் முழு உலகிற்கும் தந்தை ஆவார். அனைவரும் அந்த ஒருவரை அளிக்கின்றனர். அவர் வந்து குழந்தைகளுக்கு புரிய வைத்தபடி இருக்கின்றார் என்றாலும் கூட அந்த அளவு மரியாதை இருப்பதில்லை. பெரிய பெரிய மனிதர்கள் வருகின்றனர், எவ்வளவு மரியாதையுடன் கவனித்துக் கொள்கின்றனர். எவ்வளவு பகட்டு இருக்கிறது. இந்த சமயத்தில் அனைவருமே தூய்மையற்றவர்கள், ஆனால் தம்மை பற்றி புரிந்து கொள்வதில்லை. மாயை மிகவும் துற்ற புத்தியாக ஆக்கிவிட்டது. சத்யுகத்தின் ஆயுள் இவ்வளவு நீண்டது என்று சொல்லிவிடுகின்றனர். அவர்களை 100% புத்தியற்றவர்கள் என்று தந்தை சொல்கின்றார். மனிதர்களாக ஆகி என்ன காரியங்களை செய்கின்றனர்? 5000 வருடங்களின் விஷயத்தை லட்சக்கணக்கான வருடங்கள் என்று சொல்லிவிடுகின்றனர். இதையும் தந்தை வந்து புரிய வைக்கின்றார். 5000 வருடங்களுக்கு முன்பு இந்த லட்சுமி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது. இவர்கள் தெய்வீக குணமுடைய மனிதர்கள் ஆகையால் அவர்களை தேவதைகள் என்றும், அசுர குணமுடையவர்களை அசுரன் என்றும் சொல்லப்படுகிறது. அசுரர்கள் மற்றும் தேவதைகளுக்கிடையே இரவு பகலுக்கான வேறுபாடு உள்ளது. எவ்வளவு சண்டை சச்சரவுகள் ஏற்படுகின்றது. ஏற்பாடுகள் நன்றாக நடக்கிறது. இந்த யஜ்ஞத்தில் முழு உலகமும் ஸ்வாஹா ஆக வேண்டும். இதற்காக இந்த அனைத்து ஏற்பாடுகளும் தேவை அல்லவா? குண்டுகள் போட ஆரம்பித்தால் நிறுத்தப்படுமா என்ன? சிறிது நேரத்தில் அனைவரிடமும் நிறைய குண்டுகள் சேர்ந்துவிடும். ஏனெனில் விநாசம் உடனடியாக நடக்க வேண்டும் அல்லவா? பிறகு ஆஸ்பத்திரிகள் போன்றவை இருக்காது, யாருக்கும் தெரியாது. சித்தி வீடு போன்றதல்ல. விநாசம் காட்சிகள் போன்றவை ஒன்றும் சாதாரண விஷயம் அல்ல. எங்கும் தீ பிடித்திருக்கும் காட்சி ஏற்படுகிறது. முழு உலகத்தின் தீயை பார்க்க முடியுமா? முழு உலகமும் அழிய போகிறது. எவ்வளவு பெரிய உலகமாக இருக்கிறது. ஆகாயம் எரியாது. இந்த பூமிக்குள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அனைத்தும் அழிந்துவிடும். சத்யுகம் மற்றும் கலியுகத்திற்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கின்றது. எவ்வளவு அதிகமான மனிதர்கள் இருக்கிறார்கள், விலங்குகள் இருக்கின்றன, எவ்வளவு பொருட்கள் இருக்கின்றன. இது கூட குழந்தைகளுடைய புத்தியில் கஷ்டப்பட்டு தான் இருக்கின்றது. 5000 ஆண்டுகளின் விஷயம் சிந்தித்து பாருங்கள். தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்ததல்லவா? எவ்வளவு குறைந்த மனிதர்கள் இருந்தார்கள். இப்போது எவ்வளவு மனிதர்கள் இருக்கின்றார்கள். இப்போது கலியுகமாகும். இது கண்டிப்பாக அழிய வேண்டும். இப்போது பாபா ஆத்மாக்களுக்கு கூறுகின்றார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். இதையும் புரிதலோடு நினைவு செய்ய வேண்டும். அப்படியே சிவ சிவ என்று நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். சிறிய குழந்தைகள் கூட சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் புத்தியில் எந்த புரிதலும் இல்லை. அவர் புள்ளியாக இருக்கின்றார் என்று அனுபவத்தின் மூலம் சொல்வதில்லை. நாமும் அவ்வளவு சிறிய புள்ளியாக இருக்கின்றோம். அப்படி புரிதலோடு நினைவு செய்ய வேண்டும். முதலில் நாம் ஆத்மா என்பதை உறுதி செய்யுங்கள். பிறகு பாபாவின் அறிமுகத்தை நல்ல விதத்தில் புத்தியில் தாரணை செய்யுங்கள். உள்நோக்கு முகமுடைய குழந்தைகள் தான் நான் ஆத்மா புள்ளியாக இருக்கின்றேன் என்பதை நல்ல விதத்தில் புரிந்து கொள்ள முடியும். ஆத்மாவாகிய நமக்குள் 84 பிறவிகளின் நடிப்பு எப்படி நிரம்பியுள்ளது. பிறகு எப்படி ஆத்மா சதோ பிரதானமாக ஆகிறது என்ற ஞானம் இப்போது கிடைத்து கொண்டிருக்கின்றது. இவை அனைத்தும் மிகவும் உள்நோக்கு முடியவர்களாக ஆகி புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். இதில் தான் நேரம் பிடிக்கிறது. இது நம்முடைய கடைசி பிறவி என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். இப்போது நாம் வீட்டிற்கு செல்கிறோம். நம் ஆத்மா என்பது புத்தியில் உறுதியாக இருக்க வேண்டும். சரீர உணர்வு புரிந்ததால்
தான் பேசுவதில் மற்றும் மாற்றம் இருக்கும். இல்லையென்றால் நடத்தை முற்றிலும் மோசமானதாகி விடுகிறது. ஏனென்றால் சரீரத்திலிருந்து பிரிவதே இல்லை. தேக அபிமானத்தில் வந்து எதையாவது சொல்லிவிடுகிறார்கள். யஜ்ஞத்தில் மிகுந்த நேர்மை வேண்டும். இப்போது நிறைய அலட்சியம் இருக்கின்றது. சாப்பாடு, வழக்கம், சூழ்நிலை எதுவும் மாறவில்லை. இன்னும் அதிக நேரம் வேண்டும். சேவதாரி குழந்தைகளைத்தான் பாபா நினைவு செய்கின்றார். அவர்கள்தான் பதவியையும் அடைய முடியும். சும்மா வெறுமனே தங்களை சந்தோஷப்படுத்திக் கொள்வது என்பது கடலையை வெல்லுவது போன்றதாகும். இதில் மிகுந்த உள்நோக்கு முகம் என்பது வேண்டும். புரிய வைப்பதற்கும் யுக்தி வேண்டும். கண்காட்சியில் யாராவது புரிந்து கொள்கிறார்களா என்ன? உங்களுடைய விஷயம் சரியானது தான் என்று மட்டும் சொல்லிவிடுகிறார்கள். இங்கேயும் கூட வரிசை கிரமம் என்பது இருக்கிறது. நாம் குழந்தைகளாக ஆகியுள்ளோம். நமக்கு பாபாவிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது என்று நிச்சயம் இருக்கின்றது. ஒருவேளை நாம் பாபாவினுடைய சேவையை முழுமையாக செய்தோம் என்றால் நம்முடைய தொழிலே இதுதான் ஆகும். முழு நாளும் ஞான சிந்தனை நடந்து கொண்டே இருக்கும். இந்த பாபா பிரம்மா கூட ஞான சிந்தனை செய்வார் அல்லவா? இல்லை என்றால் இவர் எப்படி பதவி அடைவார்? குழந்தைகளுக்கு இருவரும் புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். 2 என்ஜின் கிடைத்திருக்கின்றது. ஏனென்றால் ஏற்றம் பெரியது அல்லவா? மலையின் மீது செல்கின்றார்கள் என்றால் வண்டிக்கு 2 என்ஜின் பொருத்துகின்றார்கள். சில நேரங்களில் போக போக வண்டி நின்று விடுகின்றது என்றால் வலிக்கு கீழே விழுந்து விடுகின்றார்கள். நம்முடைய குழந்தைகளுக்கும் அப்படியே ஆகும். ஏறி ஏறி உழைத்து பிறகு ஏற்றத்தில் உயரமாக ஏற முடிவதில்லை. மாயின் கிரகணம் அல்லது மாயின் புயல் ஏற்படும் போது ஒரேடியாக கீழே விழுந்து துண்டு துண்டாகி விடுகிறார்கள். கொஞ்சம் சேவை செய்தால் அகங்காரம் வந்து விடுகிறது. கீழே விழுந்து விடுகிறார்கள். தந்தையின் கூடவே தர்மராஜனும் இருக்கிறார். நாம் இப்படி செய்வதனால் நம் மீது மிக பெரிய தண்டனை வந்து விடுகிறது என்பதை புரிந்து கொள்வதில்லை. இதைவிட வெளியில் இருப்பதே நல்லது. தந்தையினுடையவராக ஆகி ஆஸ்தி எடுப்பது குறைந்த விஷயம் அல்ல. தந்தையினுடையராக ஆகி பிறகு அப்படிப்பட்ட தவறான காரியம் எதையும் செய்துவிட்டால் பெயர் கெட்டு போய்விடுகிறது. மிகுந்த அடிபடுகிறது. வாரிசாவது ஒன்றும் சாதாரண விஷயம் அல்ல. பிரஜைகளில் கூட நிறைய பேர் செல்வந்தர்களாக ஆகிறார்கள். அஞ்ஞான காலத்தில் கூட சிலர் நல்லவர்களாக இருக்கின்றார்கள். சிலர் எப்படியெல்லாமோ இருக்கிறார்கள். தகுதியற்ற குழந்தைகளை என் முன்னால் நிற்காதே, சென்றுவிடு என்று சொல்வார்கள். இங்கே ஓரிரு குழந்தைகளின் விஷயம் அல்ல. இங்கே மாயை மிகவும் பலசாலியாக இருக்கிறது. இங்கே குழந்தைகள் மிகவும் உள்நோக்கு முகமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் யாருக்கும் புரிய வைக்க முடியும். அவர்கள் உங்களுக்கு பலியாவார்கள். பிறகு நாம் தந்தைக்கு வில்வநிந்தனை ஏற்படுத்தினோம் என்று பச்சாதாபப்படுவார்கள். சர்வ வியாபி என்று சொல்பவர்கள் அல்லது தன்னை தான் ஈஸ்வரன் என்று சொல்பவர்களுக்கு தண்டனை என்ன குறைவாகவா இருக்கும்? அவர்கள் அப்படியே தண்டனை அடையாமல் சென்று விடுவார்களா என்ன? அவர்களுக்கு இன்னும் கஷ்டமாகும். நேரம் வரும்போது பாபா இவர்கள் அனைவரிடமும் கணக்கு கேட்பார். இறுதி தீர்ப்பு நேரத்தில் அனைவருடைய கணக்கு வழக்கும் முடிகிறது அல்லவா? இதில் மிகவும் பரந்த புத்தி வேண்டும். மனிதர்கள் யார் யாருக்கெல்லாம் அமைதியின் பரிசு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று பாருங்கள். இப்போது உண்மையில் அமைதியை உருவாக்குபவர் ஒரே ஒருவர் தான். தூய்மை, அமைதி, செல்வம் நிறைந்த உலகம் பகவானுடைய ஸ்ரீமத் படி ஸ்தாபனை ஆக்கி கொண்டிருக்கின்றது என்று குழந்தைகள் எழுத வேண்டும். ஸ்ரீமத் என்பது புகழ் வாய்ந்ததாகும். ஸ்ரீமத் பகவத்கீதை சாஸ்திரத்திற்கு எவ்வளவு மதிப்பளிக்கின்றார்கள். யாராவது மற்றவருடைய சாஸ்திரத்தையோ கோயிலையோ ஏதாவது செய்துவிட்டால் எவ்வளவு சண்டை போடுகிறார்கள். இப்போது இந்த முழு உலகமும் எரிந்து சாம்பல் ஆகிவிடும் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இந்த கோயில், மசூதி போன்ற அனைத்தையும் எரித்து கொண்டே இருப்பார்கள். இவை அனைத்தும் நடப்பதற்கு முன்னால் தூய்மையாக ஆக வேண்டும். இந்த கவலை எப்போதும் இருக்க வேண்டும். குடும்பத்தையும் பார்க்க வேண்டும். இங்கே நிறைய பேர் வருகிறார்கள். இங்கே செம்மறி ஆட்டு கூட்டத்தை போல் இருக்கக்கூடாது. ஏனெனில் இது மதிப்பு மிகுந்த வாழ்க்கையாகும். இதை மிகவும் பாதுகாத்து வைக்க வேண்டும். குழந்தைகள் போன்றோரை அழைத்து வருவது நிறுத்தப்பட வேண்டும். இவ்வளவு குழந்தைகளை எங்கே வைத்து பராமரிப்பது? குழந்தைகளுக்கு விடுமுறை கிடைக்கிறது என்றால் வேறு எங்கும் செல்வது. மதுபானிற்கு பாபாவிடம் செல்லலாம் என்று நினைக்கிறார்கள். இது தர்மசாலையை போல் ஆகிவிடும். பிறகு எப்படி பல்கலைக்கழகமாக இருக்க முடியும்?
பாபா பார்த்து கொண்டிருக்கின்றார். பிறகு குழந்தைகள் யாரையும் அழைத்து வரக்கூடாது என்று எப்போதாவது கட்டளை பிறப்பிப்பார். இந்த பந்தனம் கூட குறைந்து போய்விடும். தாய்மார்களின் மீது இரக்கம் ஏற்படுகிறது. சிவபாபா மறைமுகமாக இருக்கின்றார் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளனர். இவர் பிரம்மா மீது கூட யாருக்கும் மதிப்பு இருக்கிறதா என்ன? எங்களுக்கு சிவபாபாவோடு நேரடி தொடர்பு இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். சிவபாபா தான் இவர் மூலமாக புரிய வைக்கின்றார் என்பதை கூட புரிந்து கொள்வதில்லை. மாயை மூக்கைப்படுத்தி தலைகீழான காரியங்களை செய்ய வைத்து விடுவதே இல்லை. ராஜ்யத்தில் அனைவரும் வேண்டும் அல்லவா? இவை அனைத்தும் கடைசியில் காட்சி ஏற்படும். தண்டனைகளின் காட்சியும் ஏற்படும். இந்த காட்சிகள் அனைத்தும் குழந்தைகள் முன்பே பார்த்திருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட பாவம் செய்வதை விடுவதில்லை. நிறைய குழந்தைகள் நான் 3ஆம் பிரிவில் தான் வருவேன் என்று கங்கணம் கட்டி கொண்டதைப் போல் இருக்கிறார்கள். ஆகையினால் பாவம் செய்வதை விடுவதே இல்லை. இன்னும் நன்றாக தங்களுடைய தண்டனைக்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை புரிய வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. நாங்கள் 3ஆம் பிரிவினராகத்தான் ஆவோம் என்று கங்கணம் கட்டி கொள்ளாதீர்கள். நாங்கள் லக்ஷ்மி நாராயணனை போலத்தான் ஆவோம் என்று கங்கணம் கட்டிக்கொள்ளுங்கள். சிலர் நல்ல கங்கணம் கட்டிக்கொள்கின்றார்கள். இன்று நாங்கள் எதையுமே செய்யவில்லை என்று சாட்டு எழுதுகிறார்கள். இது போன்ற சாட்டை நிறைய பேர் வைத்தார்கள். அவர்கள் இன்று இல்லை. மாயை மிகவும் பச்சாதாபப்பட்டு பட வைக்கிறது. அரை கல்பம் நான் சுகம் கொடுக்கின்றேன், பிறகு மாயை துக்கம் கொடுக்கின்றது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: உள்நோக்கு முகமானவராக ஆகி சரீர உணர்விலிருந்து விடுபட்டிருக்கும் பயிற்சி செய்ய வேண்டும். உணவு, பானங்கள் மற்றும் நடத்தையை மாற்றிக்கொள்ள வேண்டும். வெறுமனே தனக்குத்தானே முயற்சியடைந்து அலட்சியமாகிவிடக்கூடாது. 2. ஏற்றம் இலக்கு மிகவும் உயர்ந்ததாகும். ஆகையினால் மிக மிக எச்சரிக்கையாக நடக்க வேண்டும். எந்த ஒரு கர்மத்தையும் கவனத்துடன் செய்ய வேண்டும். அங்காரத்தில் வரக்கூடாது. தலைகீழான காரியங்கள் செய்து தண்டனைகளுக்கு ஏற்பாடு செய்யக்கூடாது. நாம் இந்த லக்ஷ்மி நாராயணனை போல் ஆக வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொள்ள வேண்டும். வரதானம்: ஆன்மீக தன்மையின் உயர்ந்த ஸ்திதியின் மூலமாக சுற்றுப்புற சூழ்நிலையை ஆன்மீகமாக ஆக்கக்கூடிய சகஜ புருஷார்த்தி எளிய முயற்சியாளர் ஆகுக. ஆன்மீக ஸ்திதியின் மூலமாக தன்னுடைய சேவா கேந்திரத்தில் அப்படிப்பட்ட ஆன்மீக வாயு மண்டலத்தை உருவாக்குங்கள். அதன் மூலமாக தனக்கும் வரக்கூடிய ஆத்மாக்களுக்கும் சகஜமான முன்னேற்றம் ஏற்பட முடியும். ஏனெனில் யாரெல்லாம் வெளியிலிருந்து களைப்படைந்து வருகிறார்களோ அவர்களுக்கு அதிகப்படியான எக்ஸ்ட்ரா சகயோகம் அவசியம் ஏற்படுகிறது. ஆகையினால் அவர்களுக்கு ஆன்மீக வாயு மண்டலத்திற்கான உதவியை கொடுங்கள். சகஜ புருஷார்த்தியாக ஆக்குங்கள் மற்றும் ஆக்குங்கள். இந்த இடம் எளிமையாக ஈஸியாக முன்னேற்றத்தை சேவிக்கின்றது என்பது வரக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அனுபவமாக வேண்டும். ஸ்லோகன்: வரதானியாகி சுப பாவனை மற்றும் சுபமான விருப்பத்திற்கான வரதானத்தை கொடுத்து கொண்டே இருங்கள். அவ்யக்த பிரேரணை: கம்பைன் ரூபத்தின் நினைவின் மூலம் சதா வெற்றியாளர் ஆகுங்கள். பாபா இணைந்து கம்பைன்ட் இருக்கிறார். ஆகையால் உற்சாகத்தோடு முன்னேறி கொண்டே செல்லுங்கள். பலகீனங்கள் உள்ளம் உடைந்த நிலைகளை பாபாவுக்கு அர்ப்பணம் செய்து விடுங்கள். தன்னிடம் வைத்து கொள்ளாதீர்கள். தன்னிடம் வெறும் மூக்கம் உற்சாகத்தை வையுங்கள். உற்சாகத்தினால் நடனமாடிக்கொண்டே இருங்கள், பாடிக்கொண்டே இருங்கள் மற்றும் பிரம்மா போஜனம் சாப்பிட்டு கொண்டே இருங்கள். ஓம் சாந்தி.